உங்களை காண செய்த தேவனுக்கு முதலாவது நன்றி. நாம் ஊழியம் செய்யக்கூடிய மக்களும் சரி, விசுவாசிகளும் சரி, மற்றவங்களுக்கு போதிக்கிற நாமோ எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்ற பாடத்தை நான் படிச்சுட்டு இருக்கோம். என்ன படிச்சோம் அப்படின்னு முதல்ல சொல்றேன். இந்த ஊழிய பகுதிகளை உண்மையுள்ள மனுஷங்கிட்ட ஒப்புவிக்கணும். உண்மையுள்ள மனுஷங்கன்னா யாரு அனுப்பினவருக்காக வேலை செய்யறாங்களோ அவங்ககிட்ட தான் நம்ம ஒப்புவிக்கணும். சொந்த சாட்சிகள், சொந்த கதைகள், சுய மகிமை தேடுகிற, புகழ்ச்சி விரும்புகிற அந்த மக்களுக்கு நம்ம தேவனை பற்றி, தேவனுடைய வசனங்களை ஊழியத்திற்காக ஒப்புவிக்க கூடாது. அடுத்த பகுதி படித்தோம். உக்ரானக்காரன் உண்மையுள்ளவனாய் இருப்பது அவசியம் என்று படித்தோம். அடுத்து நாம் படித்தோம், ஒருவன் போதித்தால் வேத வாக்கியின்படி போதிக்கடவும். அடுத்து நாம் படித்தோம், சுய புத்தியின் மேல ஒருவன் சாயக்கூடாது. அடுத்து நம்ம படிச்சோம், உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாரு. அது நம்முடைய பாடத்தினுடைய தலைப்பே. அடுத்து ஒரு தலைப்பு பார்த்தோம், மனுஷரால் வரும் மகிமையை விரும்பவோ ஏற்றுக்கொள்ளவோ கூடாது என்று பார்த்தோம். அடுத்து தேவனால் புகழப்படுவதை ஒரு ஊழியம் செய்யக்கூடிய ஒருவன் ரோமர் 2ஆம் அதிகாரம் 28, 29 விரும்பணும் அப்படிங்கிறதை பார்த்தோம். அடுத்து தனக்குண்டான எல்லாவற்றையும் வெறுக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அடுத்து பார்த்தோம், பிதாவை விட யாரையும் முதலாவது நேசிக்க நாம இடமளிக்க கூடாது. அதாவது உங்களுடைய தூக்கமா இருக்கலாம், உங்களுடைய நேரமா இருக்கலாம், தேவனுடைய காரியங்கள்ல எப்பெல்லாம் போதிக்கப்படுதோ, நம்ம எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கோமோ அப்பெல்லாம் கேட்கறதுல ஆர்வமா இருக்கணும். ஒரு நாள் அப்படி கேட்கறத விட்டீங்கன்னா நீங்களே தேடி வரும்படி தேவன் சொல்வார். அப்போ தேவன் உங்களுக்கு கொடுக்க மாட்டார். அப்ப நம்ம எப்போ நமக்கு நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நம்ம கேட்டுக்கணும். யாரு வர்றாங்க, யாரு வரல, யாரு கேட்கிறாங்க, யாரு கேட்கல, அதெல்லாம் நம்மளுக்கு கவலை இல்லை. என்னுடைய வேலை என்னன்னா, நான் மேல போயிட்டே இருப்பேன். அவங்க வர்றாங்க, இவங்க வர்றாங்க இல்ல. படிக்கிற விஷயத்துல பாருங்க, யாரை கேட்டு யார் அவங்க படிக்கிறாங்க, அவங்க படிக்கல அப்படின்னு யாரும் பார்க்க மாட்டாங்க. இவங்க சாப்பிடுறாங்க, சாப்பிடல அப்படிலாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. அவரவர் வேலையை அவரவர் செஞ்சுட்டே இருப்பாங்க. அப்ப தேவனுடைய காரியம் என்று வரும்பொழுது நாம நம்முடைய பணிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பதுதான் மேன்மையான காரியம். அடுத்து பார்த்தோம், அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை காட்டிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிக்கணும் அப்படி சொல்லிட்டு எபிரேயர்ல 11ஆம் அதிகாரம் 25, 26 பார்த்தோம். அடுத்த நாள்ல அநேகர் அக்கிரமத்தின்று திருப்பணும், சத்திய வேதம் வாயில காணப்படணும் அப்படின்ற பாடத்தை படிச்சோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சத்தியத்தை வாங்கு, அதை விற்க கூடாது. ஒரு ஊழியம் செய்யக்கூடியவங்க விலை போக வாய்ப்பு இருக்கிறது. நீதிமொழிகள் அது 23, 23 நம்ம தொடர்றோம். நீதிமொழிகள் 23, 23 எப்படி வாசிங்க, ஒரு சகோதரன் வாசிங்க. சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே, அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு. சரி, சத்தியத்தை வாங்குறதுன்னா எப்படி வாங்குவீங்க? காசு கொடுத்தா வந்துருமா? அது வாங்கிட முடியுமா? நம்மால புரிஞ்சுக்க முடியுமா? இல்லைங்க, எவ்வளவு பணம் கொடுத்து எத்தனை டியூஷன் வாத்தியார் வச்சு கூட எத்தனை வேதாகம பயிலங்களை படிச்சாலும் சத்தியத்தை வாங்கிட முடியுமா? அது முடியாதுங்க. ஏன்னா யாருக்கு தாழ்மை இருக்கோ அவங்க வாங்க முடியும். பாருங்க, அது நமக்கு நீதிமொழிகளை படிக்கும் போது நிறைய படிச்சிருக்கிறோம். அதனால இப்ப அதிகமா படிக்க மாட்டோம். தேவன் ஒருவருக்கு ஞானம், அறிவு, உபதேசம், புத்தி வேணும்னா நம்மள தாழ்த்தி இருக்கணும். தாழ்மையான சிந்தை வேணும். அதுக்கு 2 சில வசனங்களை வாசிப்போம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நம்ம நீதிமொழிகள் ரொம்ப நாளா படிக்கிறபடினால அது குறித்து அதிக விவரம் நம்ம சொல்ல மாட்டோம். நீங்க பணம் கொடுத்து வாங்க முடியாது, சத்தியத்தை வாங்க முடியாது. பணம் கொடுத்து நீங்க படிக்க முடியும் உலக கல்வியை. ஆனா பணம் கொடுத்தாலும் புரியலன்னா அவன் எப்படி படிப்பான்? படிக்க முடியாது. அப்போ அதுக்கு தேவன் அறிவு தந்தாதான் படிக்க முடியும். மத்தேயு 11:25. அந்த சமயத்திலே இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்ப நம்ம காலையில தான் படிச்சோம், தேவன் பட்சபாதம் உள்ளவரும் அல்ல, முகத்தை மதிக்கிறவரும் அல்ல, அநீதக்காரரும் அல்ல. அப்படியானா ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கு ஏன் மறைச்சாரு? பெருமை, அவங்களுக்கு மேட்டிமை, அவங்களுக்கு கர்வம், எனக்கு தெரியும் அப்படின்ற ஒரு பெரிய என்ன சொல்றது, உயர்ந்த எண்ணம்.
எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெருமையான எண்ணம் அவங்களுக்கு தேவன் மறைச்சிருவார். பாலகர் அப்படின்றது தாழ்த்துகிற ஒருவன், தாழ்மையா இருக்கிற ஒருத்தருக்கு தேவன் வெளிப்படுத்துறாரு. பாருங்க, அப்போ சத்தியம் நீங்க விலை கொடுத்துலாம் வாங்க முடியாது. மூடனுக்கு ஞானத்தை கொள்வதற்கு தேவன் என்ன சொல்றார்? நீதிமொழியில் படிக்கும் போது ஞானத்தை கொள்வதற்கு ரொக்கம் எண்ணத்திற்கு கேட்கிறார். அப்போ மூடனுக்கு ஞானம் போய் கடையில போய் நீங்க லட்ச லட்சமா கொடுத்தாலும், சிறந்த வேதாகம ஆசிரியர்களை வச்சு படிச்சாலும் அதனால வாங்க முடியாது. அவனுக்கு மூடன் அவன் முதலாவது அவன் தாழ்த்தினாதான் ஞானமே வரும். இது உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். நீதிமொழிகள் 11:2, நீதிமொழிகள் 11:2. யாருக்கு ஞானம் வரும்? அகந்தை வந்தால் லட்சியம் வரும், தாழ்ந்த சிந்தை உள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு. சரி, தாழ்ந்த சிந்தையா இருந்தாதான் அவங்களுக்கு ஞானம் இருக்கும். சிலர் நம்ம உருவாக்க நினைக்கிறோம், ஆனா உருவாக்கவே முடியல. ஏன்னா தாழ்ந்த சிந்தை வேணும், அப்பதான் முடியும். பழக்க வைக்க விரும்புறோம், அவங்க பழக்கவே முடியல. என்ன காரணம்? தாழ்ந்த சிந்தை இருந்தாதான் அவங்களுக்கு ஞானம் வரும். லூக்கா 19:26. லூக்கா, அவனை சொல்ல கொடுக்காதங்க. 19:26. அதற்கு அவன், உள்ளவன் எவனும் கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். உள்ளவன் என்றால் தாழ்மை, திறமை, பெருமை இல்லாதவன், விசுவாசம் உள்ளவன், திறமையை பயன்படுத்துகிறவன், அவனுக்கு கொடுக்கப்படும். பாருங்க, இல்லாதவனிடத்துல உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் நல்லா அதை ருசி பார்க்க முடியும். யார் ஒருவர் ஞானத்தை அறிந்து கொள்ள தேடுகிறாங்களோ அது தொடர்ந்து கிடைச்சுக்கிட்டே இருக்கும். தாழ்மையா இருந்தா, பெருமையா இருந்தா நம்ம எப்பவுமே கற்றுக்கொள்ள மாட்டோம். அதெல்லாம் எங்கிருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா, நீதிமொழிகள் 2:6-7. நீதிமொழிகள் 2:6. கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். அவர் நீதிமான்களுக்கென்று மெய்ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். அப்ப யாருக்கு தேவன் ஞானம் தர்றாரு? சத்தியத்தை யாரு வாங்க முடியும்? யாரு ஞானத்தை உபதேசத்தை வாங்க முடியும்னா, பணம் கொடுத்து இல்ல, விசுவாசத்தோடு இருக்கணும், தாழ்மையா இருக்கணும், நீதிமானா இருக்கணும். அவன் தேவனிடத்திலே ஒரு குழந்தை மாதிரி இருக்கணும். அவனுக்கு தான் இதெல்லாம் கிடைக்கும். இல்லைன்னா பெருமையா இருக்கிற ஒருத்தருக்கும் தேவன் தரப்போறது கிடையாது. இப்போ நம்ம என்ன படிக்க போறோம்னா, விக்கிறதுனா என்ன? சத்தியத்தை எப்படி நம்ம விற்க முடியும்? என்னைய விற்க முடியுமா? விற்க முடியுமா? எப்படி விற்பீங்க? எப்படி என்னைய நான் விற்கிறது? ஆகாப் எப்படி தன்னுடைய மனைவிக்கு வித்தாரு? தனக்கு இருக்கிற ஞானத்தையும், தனக்கு இருக்கிற விசுவாசத்தையும், தனக்கு இருக்கிற திறமையும் பொல்லாப்பு செய்கிற எசபேலுக்கு ஆகாப் வித்து போட்டார். விற்க முடியுமா? கொடுத்துட முடியும், அவ்வளவுதான். என்னுடைய திறமையை பணத்திற்காக அன்பளிப்பு அளிச்சிட முடியும். பாருங்க, அப்படியானா மந்தையும் வித்துற முடியும், என்னையும் விற்க முடியும். சத்தியத்தை வாங்கு, அதை விற்காது என்றார். ஆகாப் தன் மனைவிக்கு எப்படி விற்று போட்டாரோ அதே போல நமக்கு இருக்கிற ஞானத்தை பணத்துக்காகவோ ஆதாயத்துக்காகவோ வித்துற முடியும். இழந்தீங்கன்னா வித்துட்டீங்க, அவ்வளவுதான். உங்களுடைய எல்லா காரியத்தையும் இழந்துருவோம் நம்ம. பாருங்க, தேவ பக்தியை ஆதாய தொழிலாக என்ன முடியும்? என்னால நீங்கள் என்ன முடியும், நான் என்ன முடியும்? பாருங்க, நமக்கு கிடைத்த ஞானத்தை இழந்து போக முடியும். இழந்து போக கூடாது, யாருக்கும் விற்க கூடாதுங்க. சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே. சரி, எப்படிதான் விற்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 6:5. இப்ப நம்ம பார்க்க போறது எல்லாமே சத்தியத்தை எப்படி விற்க முடியும். கெட்ட சிந்தையுள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழிலென்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. பாருங்க, முதலாவது கெட்ட சிந்தை உள்ளவர்கள், சத்தியம் இல்லாதவர்கள், தேவ பக்தியை ஆதாய தொழிலாகின்றவங்க. நீங்க ஆதாய தொழில் ஒண்ணு பணம் சம்பாதிக்கிற வேலை மட்டும் நினைச்சுக்கிற போறீங்க. இல்ல, அப்படி இல்லைங்க. பைபிள்ல அது மட்டுமே இல்லை. ஆதாய தொழில்னா, எனக்கு ஒரு மனிதனுடைய புகழ்ச்சி விரும்பும், அது எனக்கு ஆதாயம். நான் கர்வமா வாழ விரும்புறேன், எல்லாரும் என்னை புகழும்படி விரும்புறேன், எல்லாரும் என்னை பாராட்டும்படி விரும்புறேன், அது எனக்கு ஆதாயம். அதுவே போதும்.
எனக்கு பணம் எல்லாம் இருக்கிறது, ஆனால் எனக்கு மனித புகழ்ச்சி வேணும், இப்போ நான் அது எனக்கு ஆதாயமா இருக்கு, அது மட்டும் போதும். சிலருக்கு பணம் வேணும், அதுக்காக வித்துற முடியும். பாருங்க, இது நிறைய காரியங்கள் இருக்குதுங்க. இதுல நிறைய நீங்க பேச முடியும், நிறைய காரியங்கள் வாக்கியம் மூலம் நிரூபிச்சு காட்டுவோம். இப்ப இவங்களால என்ன பிறக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்தியத்தை ஒத்துக்கொள்ளவே மாட்டாங்க. பாருங்க, இந்த ஆதாய தொழிலாக ஒன்று என்னுடைய புகழ்ச்சிக்காக நான் வேலை செய்ய முடியும், இன்னொன்று என்னுடைய பணத்துக்காக வேலை செய்ய முடியும், இன்னொன்று என்னுடைய வயிற்றுக்காக வேலை செய்ய முடியும், இன்னொன்று மனிதனுடைய மகிமைக்காக நான் வேலை செய்ய முடியும். இத்தனை காரியங்கள் ஆதாயமாக நான் வேலை செய்ய முடியும். எனக்கு பணம்லாம் இருக்கு, எனக்கு அதெல்லாம் வேணாம்னா எனக்கு ஒரு புகழ்ச்சி வேணும், அதுக்கு நான் வேலை செய்ய முடியும். எல்லாரும் என்னை பாராட்டணும், அதுக்கு நான் வேலை செய்ய முடியும். இந்த மாதிரி ஒரு கெட்ட சிந்தை இருக்கும். அவங்களுக்கு என்ன இருக்குன்னா, தேவ பக்தி ஆதாய தொழிலாக அவங்க மாறுபாடான தர்க்கம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள பத்தி என்ன செய்யறாருன்னா, கர்த்தர் விலகுன்றார். இவங்க சத்தியத்தை வித்துருவாங்கன்னா சத்தியத்தை இழந்து இந்த மாதிரி தர்க்கங்களை பேசிக்கிட்டே இருப்பாங்க. தீத்து 1:16 அவங்க தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை செய்வாங்க, ஆனா கிரியை பார்த்தீங்கன்னா அங்க இருக்காது. இது ஆதாய தொழில். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியையினாலேயோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள். பாருங்க, அவங்க வாயில சொல்றாங்க தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்றாங்க. நாங்களும் தேவனை ஆராதிக்கிறோம், நாங்களும் இயேசுவை பற்றி தான் பேசுறோம், நாங்களும் அதை செய்யறோம். ஆனா கிரியையில அவங்களுடைய அந்த பாகம் இல்லவே இல்லைன்றார். கிரியில அவரை மதிலிச்சிட முடியும், வாயில பேச முடியும், கிரியில மதிலிச்சிட முடியும். தேவன் அவங்க எதுக்காவது உதவுவாங்களான்னு பாருங்க. அவங்க அருவருக்கப்படத்தக்கவர்கள். யாரால? தேவனால. சத்தியத்திற்கு அவங்க கீழ்ப்படிய மாட்டாங்க, எந்த நல்ல செயலும் செய்ய ஆகாதவங்களா போயிடுவாங்கன்னு சொல்றாரு. இப்போ இன்னும் கூடுதலான பார்க்க போறோம். மோசையினுடைய ஆசனத்துல உட்கார்ந்து இருக்கிற இந்த தலைவர்கள் என்ன சொல்றாங்க, மக்கள்கிட்ட எப்படி நடந்தாங்க, அவங்க எப்படி செய்யாம போனாங்கன்னு பாருங்க. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 2, 3, 4. மத்தேயு 23, 2, 3, 4. வேத பாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள், ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள், தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள். சரி, இந்த மக்கள் தேவ பக்தியை ஆதாய தொழிலா எப்படி என்றாங்க? இவங்களுக்கு பணம் ரொம்ப தேவைப்படல. நிச்சயமா அவங்க பாத்தீங்கன்னா பணக்காரங்களா தான் இருக்காங்க, தலைவர்கள் இவங்க எல்லாம். இவங்களை சுத்தின ஒரு மனித கூட்டம் இருக்கிறது. அடுத்து இவங்க தலைவர்களா இருக்காங்க, அதாவது வழிநடத்துகளா இருக்கிறாங்க, தலைவர்களா இருக்கிறாங்க. மோசையினுடைய ஆசனத்துல உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னா பெரிய தலைவர்கள். அவங்களோட பணம் இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனா அவங்க எதை ஆதாயம் வச்சிருக்காங்க பாருங்க. அவங்க கை கொள்ளும்படி போதிக்கிறாங்க, ஆனா செய்யும்படி செய்ய வேண்டாம்ன்றாரு இயேசு கிறிஸ்து. ஏன்னா சொல்றாங்க, அவங்க செய்ய மாட்டாங்க. அப்ப எதுக்காக இந்த வேலை செய்யறாங்க? அப்ப சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோல் மேல சுமத்துறாங்க, தாங்கள் ஒரு விரல்ல கூட தொட மாட்டாங்க. கேள்வி, அப்ப எதுக்குதான் இந்த தொழில அவங்க செய்யறாங்க? இந்த வேலையை ஏன் செய்யறாங்க பாருங்க. இயேசுவை இவங்க ஏன் கொண்டாங்க தெரியுமா உங்களுக்கு? ஏன் தெரியுமா? இவங்க எல்லாரும் பெரிய கூட்டம், உங்களை சுத்தி பெரிய கூட்டமே இருக்கு. எப்பவுமே உங்களை புகழ் பாடிக்கிட்டு இருக்க கூட்டம் இருக்கிறது, புகழ்ந்துகிட்டு இருக்க மக்கள் இருக்காங்க, மேன்மையா பேசுற மக்கள் இருக்காங்க, அவங்களை சுத்தி பெரிய மக்கள் கூட்டம் இருக்கு. இயேசு வந்தவங்க எங்க போயிட்டாங்க? இயேசு பக்கமா போயிட்டாங்க. இப்ப என்னாச்சு உங்களுக்கு? ஐயோ, நம்மளை சுத்தின கூட்டங்கள்லாம் போச்சே, நம்மளுக்கு புகழ் பாடுற கூட்டம்லாம் இல்லையே என்று சொல்லி இயேசு மேல பொறாமையாகி இப்போ அவங்களை சுத்தின கூட்டம் போகுதுங்கிறதா கவலையை தவிர இவங்களுக்கு தேவனை பற்றின கவலை ஒண்ணுமே கிடையாது. பாருங்க, இவங்க என்னெல்லாம் அந்த மக்களை பிடிக்கிறதுக்காக மக்களுடைய மேன்மையும் மக்களுடைய புகழ்ச்சியும் அந்த ஆசனத்தை, அந்த சிங்காசனத்தை, தான் இருக்கிற ஸ்தானத்தை விடக்கூடாதுங்கிறதுக்காக என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க நீங்க பாருங்க. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 5, 6, 7 அவங்க என்ன விரும்புவாங்கன்னு பாருங்க, நீங்க கண்டுபிடிச்ச முடியும் மக்களை. தீர்க்கதரிசினால் மத்தேயு 23, 5, 6, 7 தங்கள் கிரியைகளை எல்லாம்
மனுஷர் காண வேண்டுமென்று செய்கிறார்கள். தங்கள் காப்பு நாடர்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்கி விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் ஜப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் சந்தை வெளியில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். அவங்களுடைய செயல்களை நீங்க பாருங்க. அவங்க செயல்கள் தேவனுக்காகவா அல்லது மனுஷர் காண வேண்டும் என்றா? தங்கள் கிரியைகள் எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்யறாங்க. அதுக்கு என்ன செய்யறாங்கன்னா, தங்களுடைய காப்பு நாடா இருக்குல்ல, இந்த கெட்டுறாங்கல்ல ஒரு பெல்ட், அதை பெருசா நீங்க அகலமாக்குறாங்க. இப்ப பாருங்க, ரோமன் கத்தோலிக்கல ஒரு பெல்ட் இருக்கும், மஞ்சள் பெல்ட், கருப்பு பெல்ட், வெள்ளை பெல்ட், இப்படி கராத்தே பெல்ட் மாதிரி ஒரு 3-4 பெல்ட் வச்சிருப்பாங்க. சிலருக்கு ஒரு அகலமான பெல்ட், சிலருக்கு தொப்பி, சிலருக்கு இங்கெல்லாம் இது மாதிரி இருக்கும். இதுக்குன்னா மனுஷனுடைய பார்வையை கவர்றதுக்காக ஒன்று அது செய்யறாங்க. இன்னொன்று, விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் ஜெபாலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் விரும்புவாங்க. பாருங்க, வீட்டுக்குள்ள ஒருவேளை அமைதியா உட்கார்ந்துக்கலாம், தெரியாம கூட இருக்கலாம். பொது ஜனங்கள் கூடுற இடங்கள்ல அவங்க முதன்மையான இடங்களை விரும்புறவங்களா இருப்பாங்க. அடுத்து, பொது இடங்கள்ல எல்லாரும் அவங்களுக்கு வந்தனும் போதகரே வந்தனும் அப்படி சொல்றதையும் அவங்க விரும்புறவங்களாகவும் இருக்கிறாங்க. அப்படியானா அவங்க பணம் வேணுமா? அவங்களுக்கு பணம் வேணாம். பணம் அவங்ககிட்ட இருக்கு. அவங்களுக்கு தேவையில்லாமே என்னை நீ பணிந்து கொள்ளணும், என்னை சுத்தி நீ இருக்கணும், என்னை நீ போதகரே என்று அழைக்கணும், என்னை முதன்மைப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள மேலோங்கி நிக்குது. இது ஆதாய தொழில். இன்னும் கூட பாருங்க, அவங்க இன்னும் என்ன வேலை செய்றாங்க பாருங்க. மத்தேயு 23:14-15. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள். இது நிமித்தம் அதிக ஆக்கினை அடைவீர்கள். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றி திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தான் ஆனபோது அவனை உங்களிலும் ரெட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். அந்த கேள்வி அவங்களுக்கு கவனிங்க. அவர்கள் மார்க்கத்தானாகும்படி எவ்வளவு தூரம் பயணிக்கிறாங்க? அவங்க எவ்வளவு தூரம் பயணிக்கிறாங்கன்னா, சமுத்திரத்தையும் பூமியும் சுற்றி ரொம்ப தூரத்துக்கு போறாங்க. ஒருவனை அவங்களுடைய மார்க்கத்தை கொண்டு வர்றதுக்காக. உண்மையிலேயே அவங்க தேவனுடைய மார்க்கத்தை போதிக்கிறாங்களா இல்ல நரகத்திற்கு கொண்டு வர போறாங்களா அப்படின்ற இன்னும் கீழே பார்ப்போம். அவங்க தேவனுக்கான பணியா, தேவனுக்கு வேலையா இருந்தா அவங்க எப்படி நரகத்தின் மகனாக அவங்கள மாக்குறாங்க? அப்படியானா இவங்க இந்த செய்யற வேலை என்ன வேலை? உண்மையிலே தேவனுக்கான பணியா, நரகத்தின் பணியா? அந்த பணியினுடைய பேர் என்னங்க? உண்மையிலே நேர்மையான பணியா இல்ல மாயமா? மாயம். நடிக்கிறாங்க. மனுஷருக்கு முன்னாடி நல்லவங்க போல காட்டுறாங்க. ஊழியம் செய்யறது மாதிரி காட்டுறாங்க. நான் தேவனுக்கு தான் பணி செய்றேன் என்று காட்டுறாங்க. இன்னும் சில மக்களையும் கொண்டு வர்றாங்க. இன்னும் நான் ஊழியம் செய்றேங்கிறதையும் காட்டுறாங்க. ஆனா அவங்க தேவனுக்கு பணி செய்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்கள சார்ந்து இருக்கணுங்கிறதுக்காக மாயம், நடிக்கிற ஒரு தன்மையை கத்துக் கொடுக்குறாங்க. நாங்க எப்படி நடிக்கிறோமோ நீங்களும் அதே மாதிரி நடிக்கணும் என்று ஒரு தருணத்தை கத்துக் கொடுக்குறாங்க. அப்படி ஆமாவா என்று பாருங்க. உண்மையில மாயம் இருக்கா? மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே. திரும்ப திரும்ப இயேசு சொல்றாரு, மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே. இப்படி சொன்னா உங்களுக்கு பிடிக்குமா? நடிக்கிற ஒரு மனுஷனுக்கு முன்னாடி போய் நின்று, மாயக்காரனாகிய வேதபாரகனே, பரிசேயனே, உன்னையெல்லாம் மக்கள் விரும்பும்படி நீ விரும்புற, இப்படி சொன்னா பிடிக்குமா? எரிச்சலாயிடும், கடுப்பாவான். பாருங்க, அவர் இயேசு எவ்வளவு தைரியமா போச்சிருக்காரு பாருங்க. அவங்க எப்படி நரகத்தின் மகனை ஆக்குனாங்க நீங்க பாருங்க. லூக்கா 12:1. லூக்கா 12:1. அத்தருணத்தில் அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் அவர்கள் முதலாவது தம்முடைய சீஷரை நோக்கி, நீங்கள் மாயமாகிய பரிசேயருடைய புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இயேசு என்ன சொன்னார்னா, அவங்க எப்படி நரகத்தின் மகனாக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் மக்களுக்கு கத்துக் கொடுக்கிற காரியம் என்னது? நான் நடிக்கிறேன், நீ நடிச்சுக்க. மாயமாகிய பரிசேயருடைய புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையாருங்க. புளித்த மாவோட சேர்ந்து நீங்கள் நடிச்சீங்கன்னா, நான் நடிச்சேன்னா நான் என்ன ஆயிடுறப்போ அது மாதிரி புளிச்சு போறேன். அது புளித்தமா என்பது மாவா உபதேசமா? மத்தேயு 16:11-12.
அது புளித்த மாங்கிறது ஒரு மாவா இல்ல உபதேசமா? மத்தேயு 16, 11, 12. பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராதிருக்கிறதே எப்படி என்றார். அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். அவங்களுடைய உபதேசம் தான் என்ன சொல்லுங்க? உபதேசம் தான் என்ன? புளிப்பு. புளிப்புனா என்ன? ஒண்ணு வெளிப்படையா தெரியுது. என்ன தெரியுது? மாயம். இன்னொன்னு தெரியுது, முதன்மையான இடங்களை விரும்புவாங்க, மனுஷங்களுடைய மேன்மையை விரும்புவாங்க, அவங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருக்குன்னு விரும்புவாங்க, அதெல்லாம் தெரியுது. தன்னுடைய ஸ்தானத்தை இழக்க மாட்டாங்க, அது தெரியுது. இதெல்லாம் புளிப்பு. இததான் அவங்களுக்கு அவங்க கத்துக் கொடுக்குறாங்க. இன்னும் என்னெல்லாம் கத்துக் கொடுக்குறாங்கன்னு நம்ம பார்ப்போமே. இன்னும் அவங்க இருதயத்திற்கான முக்கியமான பாகத்தை கத்துக் கொடுக்காம வெளிப்புறமான காரியங்களை கத்துக் கொடுத்து வராங்க. மத்தேயு 15, 11 - 14. மத்தேயு 15, 11 - 14 வரைக்கும். வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, பரிசேயர் இந்த வசனத்தை கேட்டு இடரல் அடைந்தார்கள் என்று அறிவீரா என்றார்கள். அவர் பிரதியுத்தரமாக, என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும், அவர்களை விட்டுவிடுங்கள். அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராய் இருக்கிறார்கள். குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே என்றார். இப்போ அவங்களுடைய அந்த புளித்த மாவை குறித்து, அந்த புளித்த மா என்றால் அவங்களுடைய உபதேசம் பார்த்தோம். அந்த உபதேசம்டா என்னன்னு பார்த்தோம். முதல் காரியம் மாயம். மாயம்டா என்னன்னு பார்த்தோம். அவங்க கிரியெல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்யறாங்கன்னு பார்த்தோம். முதன்மை ஸ்தானத்தை விரும்புறாங்கன்னு பார்த்தோம். அவங்க ஆசனத்துல உட்கார்றதை விரும்புறாங்கன்னு பார்த்தோம். தங்களுடைய ஸ்தானத்தை இழந்து போக விரும்பல. என்னுடைய ஸ்தானம் தான் பெருசு, அந்த ஸ்தானத்துக்கு தான் செவி கொடுக்கணும் அப்படிங்கறத அவங்க கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்காங்க. இது ஒரு உபதேசம். அதே மாதிரிதான் மக்களுக்கு கத்துக் கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்த பார்வையில அவங்க பார்வை உள்ளவங்களா இருந்தாங்களா, குருட்டு மனுஷங்களா இருந்தாங்களா? அவங்க எப்படி இருந்தாங்க? குருடர்கள். என்ன குருட்டுத்தனம்? அவங்க ஏதாவது இருக்கா? என்ன குருட்டுத்தனம்? இப்போ வந்த சீசர்கள் கை கழுவாம சாப்பிடுறாங்க. உடனே என்ன சொல்றாங்க? பாருங்க, உங்களுடைய சீசர்கள் கை கழுவாம பாரம்பரியத்தை மீறி இதை போஜனம் பண்றாங்கன்னு சொன்னாங்க. கை கழுவட்டும் கால கழுவட்டும் வச்சுக்கொள்ளுங்க. ஆனா இப்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது இருதயமா இல்ல வெளித்தோற்றமா? இருதயம். ஆனா அவங்க எதை கவனிச்சாங்க? வெளித்தோற்றத்தை மட்டும்தான் பார்த்தாங்க. வெளித்தோற்றத்துல எப்படி நடந்து கொள்ளணும் அதான் கவனிச்சுட்டே இருக்காங்க. அப்ப அதுக்காக இடர்ல அடைச்சிட்டாங்க. இப்ப இயேசு சொல்றாரு, வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது. 11ஆம் வசனம், வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். அப்படியானா வெளியே நீங்க கை கழுவாம சாப்பிட்டீங்கன்னா அதனால ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆனா வாயிலிருந்து புறப்படுது இல்லையா, அந்த எண்ணங்கள் எல்லாம் அதான் தீட்டுப்படுத்தும் அப்படின்னு சொன்னோம். இதை கேட்டவன அவங்களுக்கு என்னாச்சு? பிடிக்கல. அவரை விட்டுட்டே போயிட்டாங்க. ஏன் சொன்னாரு, இது பரமபிதா இழுத்துட்டு வர்ற மக்களா இல்ல நடாத நாற்றா? பரமபிதா நடாத நாற்று, வேரோட பிடுங்கப்படும் சொன்னாரு. சீசர்களை பார்த்து அவங்க பின்னாடி சுத்தி தெரியுங்கன்னு சொன்னாரா, விட்டுருக்கின்றாரா? விட்டு விடுங்கள். அவங்க என்னன்னா குருடருக்கு வழிகாட்டுங்கன்னா குருடரா இருக்கிறாங்க. குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழி என்ன செய்வாங்க? விழுவாங்க. அப்ப இங்க நம்ம இன்னொரு காட்சி ஒண்ணு பாக்குறோம். மாயமாகிய பரிசேயருடைய புளித்தமாவுடைய உபதேசம் கேட்டீங்கன்னா, உட்புறத்தை பார்க்க முடியாத மக்கள், உட்புறத்தை பார்க்காம வெளிப்பிரகாரமான காரியங்களே பெருமையாக வெளி செஞ்சிட்டு இருக்குது. உட்புறகாரம் இருதயத்துக்குள்ள எப்படி இருக்கு, என்னுடைய இருதயம் எப்படி சுத்திகரிக்கணும், என்னுடைய இருதயம் என்னை சார்ந்த மக்களுடைய இருதயம் அதை எப்படி சுத்திகரிக்கணும் பார்க்கறதே இல்லை. பாருங்க, அவங்க அப்படி இருக்காங்க. அப்போ குருடரா இருந்தால் என்பதற்கு இன்னும் ஆதாரத்தை சிலவற்றை நம்ம சொல்லுவோம். மத்த 23 எப்படி அவங்க குருட்டுத்தனமா இருந்தாங்கன்னு சொல்றாரு பாருங்க. மத்த 23 17 - 23 வரைக்கும். மதிகேடரே குருடரே, எது முக்கியம்? பொன்னை பரிசுத்தமாக்குகிற தேவாலயமோ? மேலும் எவனாகிலும் பலிபீடத்தின் பேரிலும் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றும் இல்லை என்றும், எவனாகிலும் அதன் மேல் இருக்கிற காணிக்கையின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்கிறீர்கள். மதிகேடரே குருடரே, எது முக்கியம்? காணிக்கையோ? காணிக்கையை பரிசுத்தமாக்குகிற பலிபீடமோ? ஆகையால் பலிபீடத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன்
அதின் பேரிலும் அதின் மேலுள்ள எல்லாவற்றின் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான். தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் அதின் பேரிலும் அதில் வாசமாய் இருக்கிறவர் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான். வானத்தின் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறவன் தேவனுடைய சிங்காசனத்தின் பேரிலும் அதில் வீற்றிருக்கிறவர் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் சரி, போதும் போதும், அப்புறம் படிப்போம். இவங்க எப்படி குருட்டுத்தனமா இருந்தாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு பாருங்க, இங்கே ஒரு தேவாலயம் இருக்கு, பலிபீடம் இருக்கு, காணிக்கை இருக்கு. இந்த காரியத்துல இந்த பொன்னை பரிசுத்தமாக்குறது தேவாலயமா எது முக்கியம்? பொன்னா? இந்த பரிசேயர்கள் எது முக்கியமானாங்க? பொண்ணு. ஆனா இது தேவாலயம் முக்கியமா, பொண்ணு முக்கியமா? தேவாலயம். அப்ப தேவாலயத்தை முக்கியமா பார்க்க தெரியல, இந்த வெளித்தோட்டத்துல அந்த பொண்ணு இருக்கு இல்லையா, பொருள், அதான் முக்கியமா பாக்குறாங்க. அடுத்து 18ஆம் வசனத்துல, மேலும் எவனாயிலும் பலிபீடத்தின் மேல் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும், எவனாயிலும் மேல் இருக்கிற காணிக்கையின் மேல் சத்தியம் பண்ணினால் கடனாளி என்று சொல்றாங்க. கேட்கிறார் கேள்வியே, மதிகட்ட மனுஷர்களே, குருட்டு மனுஷங்களே, எது முக்கியம்? காணிக்கையா? காணிக்கையை பரிசுத்தமாக்குற பலிபீடமா? பலிபீடம். ஆனா பலிபீடத்தை அவங்க முக்கியம் நினைக்கல, அதுல என்ன வேணாலும் செலுத்திக்க. ஆனா காணிக்கையை பெருசா நினைக்கிறாங்க. பொண்ணை பெருசா நினைக்கிறாங்க, காணிக்கையை பெருசா நினைக்கிறாங்க, தேவாலயத்தை பெருசா நினைக்கல, பலிபீடத்தை பெருசா நினைக்கல. அப்படின்னா எது முக்கியம் அப்படின்னு காண்றாங்கன்னா காணலையா? காணல. பாருங்க, நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படி நீங்க பாத்தீங்கன்னா, இயேசு சொல்றதான் சொல்றேன். அவங்க முக்கியமானது எதுவோ அதை கவனிக்கல. இயேசு நிக்கிறார் இங்கே, ஓய்வு நாள பெருசா நிக்கிட்டு இருக்காங்க. ஓய்வு நாளுக்கும் ஆண்டவர் அங்கே நிக்கிறார். பிறகு சொல்றாரு, சத்தியம் கூட பண்ண வைக்கிறாங்க. அப்போ தேவாலயத்தின் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான், அதன் மேல் வீட்டிற்கிற மேல் சத்தியம் பண்ணுகிறான், வானத்தின் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான், தேவனுடைய சிங்காசனத்தின் பேரிலும் அதன் மேல் வீட்டிற்கிற மேலும் சத்தியம் பண்ணுகிறான். அவங்க எதை சரியா செலுத்தினாங்க, எதை விட்டுட்டாங்க? 23 படிங்க. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒற்றதலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். இப்போ இவங்க அந்த கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கிற விஷயத்துல கவனம் வச்சுட்டாங்களா? இல்ல, வச்சிருக்காங்களே. ஆமா, பாருங்க, நீங்க வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்க ஒற்றதலாமலையும் வெந்தயத்திலையும் சீரகத்திலையும் தசமபாகம் செலுத்துறீங்க. அப்படின்னா வரவுல கரெக்டா பணத்தை செலுத்துறாங்க. 10ல் ஒரு பாகம் 10,000 சம்பாதிச்சாங்கன்னா 1000 ரூபாய் கொடுத்துறாங்க. அப்ப இன்னும் அதிகமா 20,000 சம்பாதிச்சா 20,000 கொடுத்துருக்காங்க. 30,000 சம்பாதிச்சா 3,000 கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் கரெக்டா செஞ்சிருக்காங்க. ஆனா எதை விட்டுட்டாங்க அவங்க? இது பாக்குறதுக்கெல்லாம் இருக்கா? ஐயோ, தோட்டத்துல பார்த்தா கரெக்டா பணத்தெல்லாம் வரவுல கரெக்டா வச்சுட்டாங்களே, ரொம்ப அருமையா இருக்கு உங்களுக்கு பாக்குறதுக்கு. நமக்கு தோணுது, இந்த வச்சுக்கமா பணத்தை, கத்துரு பணம், கத்துடைய பணம் இந்த வச்சுக்க, கரெக்டா இருக்கு, அவட பரவாயில்லையா, ரொம்ப நியாயமா இருக்காரு தோணுது. ஆனா எதை விட்டாச்சு? அங்க சொல்றாரு, நீங்க நீதியையும் விட்டீங்க, விசேஷித்திருக்கிற நீதியையும் விட்டீங்க, இரக்கத்தையும் விட்டுட்டீங்க, விசுவாசத்தையும் விட்டுட்டீங்கன்னு சொல்றாரு. அப்படின்னா உங்களுக்கு என்ன பேருங்க? குருட்டு மனுஷங்கன்னு சொல்றாரு. நீங்க எது முக்கியமோ அதை செய்யல, எது முக்கியம் இல்லையோ அதை போய் கொடுத்துட்டு இருக்கீங்க நீங்க. பாருங்க, விசுவாசத்தோடு செய்யணும், அது நீதியா செய்யணும். அப்ப இதையும் விடணும், இரக்கமாவும் இருக்கணும். ஆனா இதை மட்டும் செய்தீங்க, அதை அப்படி விட்டீங்கன்றாரு. பாருங்க, பொண்ணை முக்கியமா நினைச்சிருக்காங்க, அடுத்து காணிக்கையை முக்கியமா நினைச்சிருக்காங்க, இது இந்த தசமாவத்தை முக்கியமா நினைச்சிருக்காங்க. ஆனா நீதி இரக்கத்தை விட்டாங்க. குட்டு மனுஷங்களா இல்லையா? அவங்கள பார்த்தா இயேசு கேட்கிறாரு, மாயம் ஆகிய பரிசேயருடைய புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையாருங்க. இதெல்லாம் வெளித்தரத்துல பாக்குறதுக்கு நல்ல மனுஷங்க மாதிரி காட்டுறாங்க. அவங்க இன்னும் என்ன சொல்றாங்க பாருங்களேன், மத்த 23-24, குருடரான வழிகாட்டிகளே, கொசு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்களாய் இருக்கிறீர்கள். பாருங்க, அவங்க வழிகாட்டிகளா? ஆமா. என்ன வழிகாட்டி? அவங்க குருட்டு வழிகாட்டி. பாருங்க, குருட்டு வழிகாட்டி கொசு இல்லாதபடி கரெக்டா வடிகட்டி இருக்காங்க. ஆனா எதை விழுங்கிட்டாங்க அவங்க? சரி, வடிகட்டு வரைக்கும் நல்லதுங்க, ஆனா அவங்க விழுங்காம இருந்தா நல்லது தானே? விழுங்காம இருந்தா சரியா இருக்கும்ல. அப்ப எதை விழுங்கிட்டாங்க? என்ன வடிகட்டி என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? இவ்வளவு நான் ஷார்ப்பா நடக்க ஆரம்பிச்சுட்டு எதை விழுங்கிட்டேனாமா? எனக்குள்ள பெரிய ஒட்டகமே உள்ள போச்சாமா. ஆனா வடிகட்டு உங்களை பார்த்து என்ன செய்யறான்? கொசு இல்லாதபடி மொத்த சுத்தமா வடிகட்டி உங்களை பேசுறானாமா.
நான் எதை விழுங்கிட்டேன்? பெரிய ஒட்டகத்தையே உள்ள முழுங்கி வச்சுக்கிட்டு சொல்றாங்க இல்லையா நம்முடைய பழமொழி. நாட்டுல பழமொழி என்ன? முழு 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 பூசணிக்காய சோத்துக்குள்ள மறைச்சு வச்சுட்டு நான் ஒண்ணும் இல்ல மறைக்கல அப்படி சொல்றது மாதிரி நடிக்கிற வேலை. அதான் மாயம். பாருங்க, அப்ப நான் பாக்குறதுக்கு அருமையா பேசுறேன், இதெல்லாம் வடிகட்டி கரெக்டா சொல்லிட்டு இருக்கேன். கழான் அருமையா பேசுறாரு, அருமையா செய்யறாங்களே, இது நான் வெளித்தோற்றம். வெளித்தோற்றத்துல எல்லாம் நான் சுத்தமா நான் காட்டிக்கிட்டே இருக்கிறேன், ஆனா உள்ளுக்குள்ள நான் ஒட்டகத்தை விழுங்கிட்டு இருக்கேன். எப்படி இருக்கப்போ அவங்கள பார்த்து சொல்றாரு மாயக்காரர், இவர்கள் குருட்டு வழிகாட்டு என்பதற்கான இன்னும் சில ஆதாரங்களை சொல்லி முடிப்போனமோ. மத்த 23:25-27. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜன பதார்த்தங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. குருடரான பரிசேயனே, போஜன பதார்த்தங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. சரி, கிளம்பு கிளம்பு கிளம்பு, சீக்கிரம் கிளம்பு. நல்லதா நல்லதா, சீக்கிரம் சரியான கிளம்பணும், ஆராதனைக்கு போகணும். நல்லதா நல்லது. ஆனா இருதயத்துக்குள்ள இருக்கு ஒரே அழுக்கும் அநீதியுமா இருக்கு. அப்ப எதை நான் பார்க்கணும்? இதை நான் பார்க்காம இதை நான் சரியா செஞ்சுட்டு இருக்கேன். இது என்னது? காட்சி, வெறும் பார்வை. இந்த கத்தர்க்கூடிய பணம் நான் 50,000 சம்பாதிக்கிறேன், இந்த ஆளுக்கு பிள்ளைகளை அந்த நீ வச்சுக்க அப்படின்னு சொல்றேன். பாக்குற பிள்ளைங்க நல்லா தெரியுதா? அப்ப எதை கத்து கொடுக்குறேன்? வெளி தோற்றத்தை மட்டும். அதுதான் சொல்றாரு மாயம், மாயமாகி உபதேசம். இதை நான் கத்துக் கொடுக்கிறேன், ஆனா என்னுடைய இருதயத்தையும் பிள்ளைகளுடைய இருதயத்தையும் சுத்திகரிக்க மறந்தவனாக உட்புறம் கொள்ளையினாலும். பாருங்க, மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குறீங்க, உட்புறத்திலோ கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்ப குருடனான பரிசேயனே, வெளிப்புற சுத்தமாகும்படி உட்புறத்தை முதலா சுத்தமாக்குன்றார். அப்ப நீங்க கல்லறைகளுக்கு ஒப்பா இருக்கிறீங்க, புறம்பே அலங்காரமா காணப்படும், உள்ளேயோ மரித்தவங்களுடைய எலும்புகளும் சகல அசுத்தங்களும் நிறைஞ்சிருக்கின்றார். இந்த மாதிரி மனுஷங்களாதான் அவங்க வாழ்ந்திருக்காங்க. 28ஆம் வசனத்தை கடைசியில் சொல்றாரு, அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள் என்று சொன்னாங்க. ஒரு கேள்வி கேட்ட நினைவு இருக்கா? சத்தியத்தை வாங்குறதுனா எப்படி, விற்கிறதுனா எப்படி? நான் விற்கிறதுனா எப்படி விற்கலாம்? எனக்கு பணம் இருக்கு. இந்த பரிசேயர்களுக்கும் யூத மத தலைவர்களுக்கும் பணம் இருக்கா? உயர்ந்தவர்கள், கல்விமான்கள், படித்த அறிவாளிகள், ஞானிகள், பணம் இருக்கு. வேற என்ன வேணும்? வேற என்ன வேணும் உங்களுக்கு? என்னை சுற்றி ஒரு மக்கள் கூட்டம் வேணும், எனக்குன்னு ஒரு ஸ்தானம் வேணும். அப்ப எனக்குன்னு ஒரு கிரியேட், மாயத்தனமான ஒரு கிரியேட் நான் வச்சுக்கணும். நான் மக்களை எப்படிதான் ஏமாத்துவேன்? காணும்படி ஒரு காட்சியை மக்களுக்கு சொல்லிடுறேன், ஆனா உள்ளுக்குள்ள நான் பயங்கரமான மோசமான அழுக்கான மனுஷனா இருக்கிறேன். இதுதான் நான் என்னுடைய மாயமாகிய உபதேசம். அப்ப இப்படி மாயத்தனம் பண்றவங்க நீங்க பாத்துருக்கீங்களா? இன்னைக்கு ரொம்ப சுலபம். நீங்க பார்ப்பதற்கு முதலாவது தெரிஞ்சிருக்கணும், அப்பதான் பார்க்க முடியும் இவங்க உண்மையிலேயே மாயத்தனம் பண்றாங்களா, வெளித்தோற்றத்தில் அருமையா இருக்காங்களே, இல்ல பகுத்து பார்க்க உங்களுக்கு தெரியலையா? பாருங்க, இவங்களை நீங்க பாத்துருங்க, பார்க்க தெரியும். இவங்களை எப்படி நீங்க பாக்குறீங்களோ, முதலாவது வெளிப்புறத்தை விட உட்புறத்தை சுத்திகரிப்பதற்கு ஆசையா இருக்காங்களா, அதான் பார்க்கணும். எப்பவுமே வெளிப்புறத்தையே தோற்றத்தையே பார்த்துட்டு கூடாது, அது நமக்கு ரொம்ப முக்கியம் இல்ல. உட்புறம் எப்படி இருக்கிறது, இரக்கம் எப்படி இருக்கிறது, நீதி எப்படி இருக்கிறது, விசுவாசம் எப்படி இருக்கிறது, இப்படிலாம் நீங்க பார்க்கணும். அது இல்லாம இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா ஆதாய தொழிலா. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 18-19, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 18-19. இவங்க அல்லாம இன்னும் சில மக்கள் இந்த வகையில் இருந்தாங்க. ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன், இப்பொழுதும் கண்ணீரோடும் சொல்கிறேன். அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய லட்சையே, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். அப்போ தேவ பக்தியை ஆதாய தொழிலாம் சத்தியத்தை விற்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா பாடுபட முதலாவது விருப்பப்பட மாட்டாங்க. கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர், பாடுபடுவதற்கு விருப்பம் இல்லை. அவங்க சிந்தனை எல்லாமே எதற்கு எதுவா கேட்டீங்கன்னா பூமிக்கு அடுத்த காரியங்கள், பூமிக்குரிய காட்சிகளையே கண்டுட்டு தாங்க சுகமா இருக்கணும் அப்படிங்கறத மட்டும் விரும்பிட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க. இன்னும் சிலர் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். தங்களுக்கு என்ன லாபம், எனக்கு இவங்களால என்ன லாபம், இதைத்தான் மக்கள் தேடுவாங்க. இது ஒரு ஆதாய தொழில். தேவனுக்கு என்ன லாபம் அப்படின்னு தேடாம எனக்கு இவங்களால என்ன லாபம் அதை தேடுறவங்களும் சத்தியத்தை விற்கிறவங்க வித்துருவாங்க கண்டிப்பா.
யோவான் 5:42 44 வரைக்கும். உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன். நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவன் தன் சுய நாமத்தினால் வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? இவங்க தேவ அன்பை இழந்து போவாங்க. இவங்க சத்தியத்தை வித்துருவாங்க. தேவனுக்காக வாழ மாட்டாங்க. இன்னும் சில மக்கள் எப்படி நடப்பாங்க? 2 பேதுரு 2:1-3 வரைக்கும். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ள இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு எதுவான வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களுக்கு கிரயத்திற்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவருடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும். பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயந்திராது, அழிவு உறங்காது. இவங்களும் சத்தியத்தை வித்துருவாங்க. ஏன்னா பொருளாசைக்காக அவங்களுடைய அநேக மக்கள் வேணும் பாருங்க. அந்த அநேகர் கெட்ட நடக்கையில அநேகர் பின்பற்றுவாங்க இருக்கு இல்லையா? அதுக்காக தான் கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கிறது. அதனால தேவ பக்தியே ஆதாய தொழிலாக வேலை செய்வர்கள் தங்கள் யார் என்று காண முடியாம பெருமைவாதிகள் நடப்பாங்க. வெளிப்படுத்தல் 3:16-18. லவோதிக்கியா சபையை பார்த்து தேவன் இவ்வாறு சொல்கிறார். வெளிப்படுத்தல் 3:16-18 வரை. இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்கிறேன். இந்த மாதிரி சபையோடு ஒத்து பார்த்து இருக்கிற மக்கள் இருக்காங்களா? குளிரும் இல்லாமலும் அனலும் இல்லாமலும் 2 கட்ட நிலையில வாழக்கூடிய மக்களை பாக்குறீங்களா? அவங்க எப்படி இருக்காங்க? நிர்பாக்கியம் உள்ளவங்களா இருக்காங்க, பரிதாபத்திற்குரிய மக்களா இருக்காங்க, தரித்திரமா இருக்காங்க, குருடா இருக்கிறாங்க, வஸ்திரம் இல்ல, நிர்வாணியா இருக்காங்க. ஆனா அதை அவங்க அறிஞ்சிருக்காங்களா? இல்ல. அவங்க என்ன சொல்றாங்க? நான் ஐஸ்வர்யவான், திரவிய சம்பனன், எந்த குறைவும் எனக்கு இல்லைன்றார். பாருங்க, இன்றைக்கு இப்படி மக்கள் பேசுறாங்களா? இது தேவ பக்தியை ஆதாய தொழிலாக வேலை செய்யறவங்க பெருமை பேசிக்கிட்டே அலைவாங்க. தன்னை உயர்த்தி தன்னை மேன்மைப்படுத்தி தன்னை பெருமைப்படுத்தி கொண்டே சொல்லுவார்கள். அதனால் தன்னை யார் என்று காண முடியாத மக்களாய் காணப்படுவாங்க. அவங்கள பார்த்து இயேசு சொல்றாரு, நீ பணக்காரனா ஆகணும்னா, ஒரு குறைவும் இல்லாம இருக்கணும்னா உன்னை முதலாவது புடமிடணும். என்ன செய்யணும்? புடமிடணும்னா உன்னை அந்த இதுக்குள்ள என்ன செய்யணும்? விட்டு நல்ல டெம்பரேச்சர் மொத்த நெருப்பெறியறதுக்குள்ள விட்டு எடுத்துடணும். என்ன இருக்கும்? மொத்த தீஞ்சு போய் வந்துடும். பாருங்க, நீ சுத்தமானம்னா நெருப்புல முதலாவது புடமிடு. அடுத்து உனக்கு நிர்வாணமாகி அவலட்சணம் தோன்றானம் இருக்கணும்னா என்கிட்ட வெண்வஸ்திரத்தை வாங்கிக்கொள்ளு. வெண்வஸ்திரம் என்ன? பரிசுத்தவான்களுடைய நீதிகள். அதை நீ வாங்கிக்கொள்ளு. நீ பார்வையடையணும்னா என்கிட்ட மருந்த வாங்கிக்க, களிம்ப வாங்கிக்க. அப்பதான் நீ பார்வையிடும் உனக்கு ஆலோசனை சொல்றேன்னு சொல்றாரு. இதெல்லாம் சத்தியத்தை விற்கிறவங்களுடைய வேலைங்க. அப்ப சத்தியத்தை வாங்குறதுக்கு என்ன வேணும்? தாழ்மை வேணும், விசுவாசம் வேணும், பயம் வேணும், நடுக்க வேணும், ஞானம் வேணும், அறிவு வேணும், புத்தி வேணும். அவங்க மனம் திரும்பி இருக்கணும், அவங்க குழந்தைகளா இருக்கணும். இதெல்லாம் இல்லாத மக்கள்லாம் சத்தியத்தை வித்துருவாங்க. இப்படிலாம் யாரெல்லாம் இல்லையோ கண்டிப்பா சத்தியத்தை வித்துருவாங்க. ஏன்னா ஏன் வித்துருவாங்கன்னா, அவங்களுக்கு புகழ்ச்சி வேணும், மனிதனால் பாராட்டப்பட வேணும், மனிதன் என்னை சுத்தி எல்லாம் சுத்தி நிக்கணும், என்னை புகழணும், என்னை பார்க்கும்போது நீ அழகா இருக்குன்னு சொல்லணும், என்னை கௌரவமா பேசணும், என்னை மேன்மைப்படுத்தி பேசணும், நான் அவங்களுடைய மாயத்தனத்தை கற்றுக் கொடுத்தணும். இதெல்லாம் மனுஷனுடைய காரியம். நான் ஒரு விரல தொட மாட்டேன், எதையுமே இருதயத்தை பார்க்க தெரியாது, வெளித்தோட்டத்தை பார்ப்பேன், காணிக்க கொடுப்பேன், இதுக்கெல்லாம் தேவையான உதவிகள்லாம் செய்வேன். ஆனா உள்ளுக்குள்ள காரியத்தை பார்க்க மாட்டேன். பாருங்க, தேவையெல்லாம் உதவி செய்யும் போது உங்களுக்கு எப்படி தோணும் பாக்குறதுக்கு? பாருங்க, பிரதர் வாங்க, இதுக்கு ஒயிட் வாஷ் படிக்கணுமா? பாருங்க, இத்தனை லிட்டர் இந்தாங்க, 50,000 வச்சுங்க, அடிங்க.
ஆனா இதுக்குள்ள இருக்க கூடி வர்ற மக்களுக்கு என்ன செய்ய மாட்டேன், வந்து உதவி செய்ய மாட்டேன். நான் வெளியே மக்களுக்கு உதவி செய்வேன், ஆனா இங்க இருக்கிற மக்களுக்கு உதவி செய்ய மாட்டேன். அப்ப நான் என்ன செய்யறேன்னா, அழகா பண்ணி கொடுத்தாங்களே, அருமையா இருக்கு, நான் மக்களை ஏமாத்துறேன். நான் மக்களுக்கு இந்த நடிப்பு தன்மையை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். அப்ப இந்த மாதிரி குருட்டான மனுஷங்களை, உட்புறத்தை பார்க்க முடியாத இந்த மனுஷங்க சத்தியத்தை செய்வாங்க, வித்துருவாங்க. தேவன்ட்ட அன்பு கூற மாட்டாங்க. பாருங்க, இன்றைக்கு இந்த மாதிரி மக்கள் நீங்க பாக்குறீங்களா? யாரெல்லாம் தாழ்ந்த சிந்தை இல்லையோ, யாரெல்லாம் இறங்கி இணக்கமா நடக்கலையோ, யாரெல்லாம் இரக்கமா இல்லையோ, கண்டிப்பா அவங்க வித்துருவாங்க. பாருங்க, சத்தியத்தை அவங்க வாங்குறவங்க கிடையாது, அவங்க விக்கிறவங்க. தன்னை வித்து போட்டுட்டு அவங்க வாட்டில எல்லாத்தையும் என்ன செய்வாங்க, கெடுத்து போடுற மக்களா இருப்பாங்க. தன்னுடைய கௌரவத்துக்காக இறங்கி போக மாட்டாங்க. இப்ப நானும் என்னுடைய மனைவி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், என்னுடைய பிள்ளைகளும் பாக்குது, பேர குழந்தைகளும் பாக்குது. நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் நேர்மையா தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். அப்ப என்ன அவங்கள யாரும் செய்யறாங்களே, மருமகளையும் கெடுக்கிறேன், என் பேர குழந்தையும் கெடுக்கிறேன், என் பிள்ளைகளும் கெடுக்கிறேன். அப்படியானா நான் நேர்மையா தான் பேசுறேன்னு நினைக்கிறேன். ஆனா நாங்க போடுற சண்டை அவங்க எல்லாத்தையும் கெடுத்து போட்டுச்சு. அப்ப நான் என்ன செய்யறேன், வந்து மக்களுக்கு முன்னாடி நான் வீணான காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியானா மற்றவங்களை நான் பார்க்காம எனக்காக நான் வாழ்றேன். அப்ப இவங்க சத்தியத்தை வித்துருவாங்க, அன்பு இருக்க மாட்டாங்க. தேவனுடைய அன்புல நம்ம வளர மாட்டோம். ஆகினால் ரொம்ப கவனமா இருங்க. சத்தியத்தை வாங்குறவங்க யாரு, விக்கிறவங்க யாருன்னு நீ கண்டிப்பா கண்டுபிடிச்சுக்கணும். அதனால வாங்குறவங்க எப்பவுமே பணத்துல வாங்க முடியாது. நிறைய பணத்தை கொடுத்து ஒரு கட்டடத்தை எழுப்பி விட்டுட்டா நீங்க வாங்கிட முடியாதுங்க. நிறைய பணம் கொடுத்து 4 வாத்தியார் வச்சுட்டா வாங்க முடியாது. நிறைய 10 பிரசங்கியாரை கொண்டு வந்து வீட்டுல வேத வகுப்பு வாங்க முடியாது. தொடர்ந்து வகுப்புக்கு வந்து உட்கார்ந்து வாங்க முடியாது. தாழ்மை இருந்தா மட்டும்தான் வாங்க முடியும். குழந்தைத்தனமான இருந்தா மட்டும்தான் வாங்க முடியும். தீமைக்கு பேதைகளா இருந்தாதான் வாங்க முடியும். விசுவாசமா இருந்தாதான் வாங்க முடியும். அதை விட்டு பெருமையா இருந்தாலோ, மேன்மையா இருந்தாலோ, கர்வமா இருந்தாலோ, உயர்த்தி இருந்தாலோ நிச்சயமா கிடைக்காது. எத்தனை மேடைகள்ல எத்தனை பிரசங்களை கேட்டாலும், எத்தனை பிரசங்கமார்களை கேட்டு வகுப்பு வீட்டுல நடத்தினாலும் அதெல்லாம் ஒண்ணுமே கிடைக்காது. ஏன்னா அவங்களுக்கு விக்கிற வேலை செஞ்சுட்டாங்க. ஏன்னா எப்படி வித்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்க தங்களுடைய உயர்வான எண்ணங்களை மட்டும் வச்சுக்கிட்டு கிறிஸ்துவுக்காக நஷ்டமா எண்ணாம அதையே தங்களுக்கு லாபமா நினைச்சு தங்களுக்காக வாழ்கிற மக்களா இருந்தாங்க. அப்படி மக்கள் சத்தியத்தை வித்துருவாங்க. அப்படிப்பட்ட மக்கள் ஒரு உண்மையான தேவனுக்கு சேவை செய்கிறவனாக ஊழியம் செய்யவே முடியாது, ஒரு நாள் செய்ய முடியாது. அவங்க அதெல்லாம் விட்டு ஒழிச்சாதான் நிச்சயமா செய்ய முடியும். கிறிஸ்துவுக்காக எனக்கு லாபமா இருந்தவைகளை நஷ்டமாக எண்ணணும். அடுத்த ஒரு நாள் இன்னொரு பாடத்தை நாம் பார்ப்போம். நிறைய நான் ஒரு 90-100 பாயிண்ட் வச்சிருக்கிறேன். அதை ஒண்ணு நாம் பார்க்கலாம், அதை விரிவா நாம் பார்க்கலாம். அப்புறம் ஊழியம் நீங்க பண்ணும்போது இதெல்லாம் நீங்க கவனமா இருந்தா மட்டும்தான் தேவன் அங்கீகரிப்பாரு. இல்லைன்னா உங்களை கேள்வி கேட்டுவாங்க, பார்ப்பாங்க, மக்கள் பார்ப்பாங்க. இவங்க எல்லாத்துலயும் எப்படி இருக்காங்க, எல்லாத்தையும் பார்ப்பாங்க. எவ்வளவு காலம் நடிக்க முடியும், என்னால நடிக்க முடியாது. எப்படியாவது ஒரு நாள் அகப்பட்டே தீர்வேன் நான் வந்து. அதனால நடிக்கிறது என்பது மனுஷங்களை ஏமாத்தி ரட்டிப்பு நரகத்தின் மகனாக நான் ஆக்கிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அப்படி நடிப்பையே மற்றவங்களை பின்பற்றும்படி கற்றுக் கொடுக்கிறேன்னு அர்த்தம். அப்ப நான் நடிச்சேன்னா நீங்கள் நடிப்பீங்க. அப்படி பேதுரு மாயம் பண்ணா மற்றவங்க மாயம் பண்ணாங்களா, கெட்டு போயிடுவாங்க. அப்ப நான் கெடுக்கிறேன்னா கெடுக்கிறேன். அப்படி நான் நடிக்க கூடாது. நேர்மையானவனாக என்னுடைய பிள்ளைகளுக்கு முன்னாகவும் எனக்கு சபைக்கு முன்னாகவும் ஒரு ஊழியம் செய்யற மக்கள் நேர்மையா நடந்து எல்லாத்திலும் நம்ம தாழ்த்தணும். இயேசு எப்படி தாழ்த்தினாரோ அப்படி செஞ்சா கர்த்தருடைய பணியை செய்வதற்கு அவர் உயர்த்துவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.